Hi all, welcome to Kalki Tech. Today we are discuss about grep command. ஸோ grep command வந்து நம்ம ரியல் டைமாக எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸோ என்னெல்லாம் கமாண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி grep அப்படிங்கிறது ஸோ பர்டிகுலர் பேட்டர்னை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் grep command. ஸோ பர்டிகுலர் பேட்டர்ன்ஸ். ஸோ லிஸ்ட்டு கொடுத்து நான் செக் பண்ணிக்கிறேன். என்னோடதுலேருந்து சாம்பிள் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன். நான் சாம்பிள் ஃபைல் -l -l எல்எஸ்ங்கிறது லிஸ்ட்டு, -lங்கிறது ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா இது எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இது ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபைல் பர்மிஷன் சொல்லுவோம் நம்ம பேசிக்கலி. ஸோ இது வந்து ஒரு டீட்டெயில்டு கிளாஸ் இருக்குது, ஃபைல் பர்மிஷன் சொல்லிட்டு. இது வந்து ஃபியூச்சர் கிளாஸில் வந்து கம்பல்சரி எடுக்கிறோம். பட் இப்போதைக்கு வந்து பேசிக் ஐடியா மட்டும் சொல்கிறோம். ஸோ இதுனா என்ன மீனிங்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஐஃபன் அப்படிங்கிறது ஃபைல் பர்மிஷன், இது ஐஃபன்கிறது ஃபைலை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். டிங்கிறது இந்த டேரக்டை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆருங்கிறது ரீடு, டபிள்யூங்கிறது ரைட்டு, எக்ஸுங்கிறது எக்ஸிக்யூட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் வந்து எது அப்படின்னா பர்மிஷன் ஃபார் யூசர். ஸோ நெக்ஸ்ட்டு 3 வந்து பர்மிஷன் ஃபார் குரூப். ஸோ நெக்ஸ்ட்டு 3 வந்து சம் அதர்ஸ், பர்மிஷன் ஃபார் அதர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை. ஸோ நான் இப்போ வந்து இந்த சாம்பிள் ஃபைல்ஸை வந்து நான் வியூ பண்ணுறேன். வியூ பண்ணுறதுக்கு வந்து கேட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் ஃபைலை வியூ பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸோ டிஸ்பிளே ஆகிருக்கு ஃபைலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே. இதில் வந்து எனக்கு வந்து என்னென்னா 25ங்கிறத மட்டும் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் 25 இருக்குங்கிறத வந்து சர்ச் பண்ணி நான் எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா grep 25 ஃபைல் நேம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 25 25ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 4 இது டிஸ்பிளே ஆகிருக்கு. 4 நம்பர், சாரி 4 நம்பர் இல்லை, 4 பிளேஸில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து லிஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். 4 டைம் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ரியல் டைமாக நம்ம வந்து செக் பண்ணும் பொழுது இதோட ரோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 1000 10,000 5000 சம்திங் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது எவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட லைன் நம்பர் எந்தெந்த லைன் நம்பரில் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு இந்த 25ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து grep -n -n 25 ஃபைல் நேம். இப்போ இந்த 25ங்கிறது வந்து செகண்டாக இருக்கிற ஒரு ரோவில் டிஸ்பிளே இருக்குது. 11th 12th 14th. ஸோ இதில் எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கிறது நமக்கு தெரியுது. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கேஸ் எனக்கு வந்து இந்த 25 இல்லாத அன்மேட்ச்டு ரோஸ் மட்டும் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி வேணும் அப்படின்னா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட், அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த 25 இல்லாத நம்பர்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதில் வந்து 25 இருக்குது. ஸோ இதில் வந்து 25 இல்லை. ஸோ இந்த ரோஸ் டிஸ்பிளே ஆகணும், இதில் கிடையாது, இது டிஸ்பிளே ஆகணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து அன்மேட்ச்டு லைன் மட்டும் எனக்கு வியூ பண்ணணும் அப்படின்னா grep v -v 25 ஃபைல் நேம். ஸோ அன்மேட்ச்டு லைன் மட்டும் எனக்கு வியூ பண்ணும். இதில் எதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா 25ங்கிறது எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ எனக்கு இதில் இருக்கிற பிஜிஎன்னு சொல்லிட்டு அது மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே இந்த ஃபைலில் இருக்கிறது எல்லாமே பிஜிஎன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் இப்போது. ஸோ grep பிஜின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஸோ அதுக்கு என்ன எரர் அப்படின்னா இதுக்கு இங்கே வந்து கேபிட்டலில் இருக்குது, நான் ஸ்மாலில் கொடுத்துருக்கேன், கேஸ் சென்சிட்டிவ். ஸோ எனக்கு வந்து நான் ஸ்மாலில் கொடுத்தாலும் கேபிட்டலில் கொடுத்தாலும் எனக்கு வந்து எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா எனக்கு இதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா grep -i bgn ஃபைல் நேம் இதை கொடுத்தோம் அப்படின்னா பிஜிஎன் எல்லாமே டிஸ்பிளே ஆகும் நமக்கு. ஸோ பேசிக் இதுதான் grep கமாண்டை பற்றி. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஸோ ஃபியூச்சர் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ.